ஹாய் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கக்கா. நீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. சொல்லுங்க, புதுசா ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க, மக்களுக்கு பயனுள்ளதா. இந்த டைம் என்னென்ன நம்ம வச்சிருக்கோம் வாஷிங் மிஷின்ல பாத்திரலாமா? பாத்திரலாம்க்கா. உங்களுக்கு ஒவ்வொன்னா லைன் பை லைனா காமிச்சிரேன்க்கா. ஓகே, நமக்கு ஸ்டார்டிங் வேரியன்ட்ல இருந்து கடைசியா பினிஷிங் வேரியன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா காமிச்சிரேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மினி நம்ம காம்பாக்டான வாஷிங் மிஷின் தான் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு காட்ட போறோம். ஆல்ரெடி உங்க வீடியோல பாத்துருப்பாங்க. பார்க்காதவங்களுக்கு புதுசா நான் ஸ்டார்டிங் வந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன்க்கா. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 6 கிலோல இருந்து 8 கிலோ 9 கிலோ 11 கிலோ கடைசியா பாத்தீங்கன்னா ட்ரையர் எல்லாமே கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவே ட்ரையரோட ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 6 கிலோ உங்களுக்கு காமிச்சறேன். நம்ம வந்து ஸ்டார்டிங் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 6 kg சொல்லுவோம். அதுல என்னென்ன தராங்க, எப்படி யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு காமனான லிட் வந்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து உங்களுக்கு மெயினான விஷயமா வாரண்டி கார்டு தான்க்கா. நீங்க வாரண்டி வந்து நீங்க வாங்கியாச்சு 2 வருஷம் கழிச்சு சர்வீஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி எதுவுமே பண்ண போறது இல்ல. நீங்க 30 வருஷம் ஆனால் கழிச்சு வந்தாலும் நம்ம வந்து சர்வீஸ் சப்போர்ட் பெஸ்டாவே பண்ணி கொடுப்போம்க்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து பைப்பும் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, 2 வாசலும் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக கேட்டீங்கன்னா இது ஃபுல்லா நீங்க கழட்டிக்கோங்க. இது நீங்க ஃபுல்லா கழட்டினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு வாசல் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மிஷின் இப்படி திருப்பினாலே தெரியும், இங்க ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ்ல நீங்க வந்து ஃபிட் பண்ணிட்டு இன்னொரு வாசரும் உள்ள போட்டு இந்த நட்டு இருக்கு பாத்தீங்கன்னா உள்ள டைட் பண்ணா உங்களுக்கு வந்து இன்னர் பைப் ரெடி ஆயிரும். இது எதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம வந்து டேப்ல இருந்து ஓஸ் வச்சு டைரக்டா கனெக்ட் ஊத்தி பண்ணிக்கலாம். இல்ல எங்க கட்ட பைப் வசதி இல்ல அப்படின்னா கூட அதுக்கு நீங்க கவலையப்படாண்டா தாராளமா பக்கெட்ல கூட குடத்துல கூட நம்ம வந்து பிடிச்சி ஊத்தி அலசிக்கலாம். இது எப்படி ஆன் பண்றது? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கீழே வந்து டைமர் கொடுத்துருக்கும். இந்த டைமர் வந்து பாத்தீங்கன்னா மெயினா எல்லாருமே பாதி பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஹேர் மார்க் வந்து ரைட் சைடு போட்டு பாத்தீங்களா, ரைட் சைடு மட்டும் தான் நம்ம திருப்பணும் தர ஹேர் மார்க் போட சைடு நம்ம எப்பயுமே திருப்பக்கூடாது. கரண்ட் இருந்தாலும் சரி மிஷின் சும்மா இருந்தாலும் சரி எப்பயுமே நம்ம வந்து ரிவர்ஸ் மட்டும் திருப்பவே கூடாது. இந்த டைமர் எதுக்காக கொடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா இப்ப தண்ணி துணி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து துவைக்கிறதுக்கு 5 நிமிஷம் 5 நிமிஷம் துவைச்சுக்கலாம். 10 நிமிஷம் வச்சா 10 நிமிஷம் வச்சுக்கலாம். 15 ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிருச்சா இது 15 நிமிஷம் அப்படியே உங்களுக்கு துவைச்சும் வந்து 0. இப்ப நீங்க 15 நிமிஷம் வச்சுட்டு கடைக்கு போயிட்டீங்க, கரண்ட் போயிடுச்சு, ஐயோ மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன ஆகுமோ நீங்க எதுவுமே கவலையப்படாண்டா. கரண்ட் போச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஃபுல் ஷட் டவுன் ஆயிரும். அப்படியே நின்று உங்களுக்கு அதுவே நின்று நீங்க பயப்படவே தேவையில்லை. அதுவா ஆட்டோமேட்டிக்கா 0 வந்து நின்னுக்கும். இப்ப கரண்ட் போயிட்டு உடனே வந்துச்சுன்னா அதுக்கு கவலை டைமர் வரைக்கும் அதுவா கரண்ட் ஆஃப் ஆயிரும். கரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா அது எதில் நின்றுதோ அதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து மெக்கானிக்கல் டைமர் சொல்லுவாங்க. நீங்க பயப்பட வேண்டாம், இது வாட்டி 0 வந்துக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி வெளியே போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு வந்து சுவிட்ச் எதுவுமே கிடையாது. தண்ணி வெளியே போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கொக்கை எடுத்து கீழே விட்டீங்கனாலே போதும், தண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். பைப் வந்து மேல மாட்டிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தண்ணி அப்படியே வந்து நிக்கும். பைப் ஆன்ல இருந்தா சரி ஆஃப்ல இருந்தா சரி கீழே வந்துருச்சுன்னா உங்களுக்கு தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லா தண்ணியும் வடிஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒயர் தான்க்கா. ஒயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்தாவே இருக்கும் இல்லையா? ஆமா, 2.25 மீட்டர் உங்களுக்கு வந்துரும். நல்லாவே ஹைட் நம்ம கொடுத்திருக்கோம். அதே மாதிரி ஜங்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜங்ஷன் பாக்ஸ் கூட லென்த் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒயர் வந்து பாத்தீங்கன்னா 3 கோர் ஒயர்ல கொடுத்திருக்கோம். இதுக்கு வந்து நாங்க தனியா உங்களுக்கு வந்து கரண்ட் எடுக்குமா நிறைய பேர் கேட்கறாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம நார்மலா வீட்டுல வந்து டிவி மிக்ஸி எல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு பாக்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தனியா செப்பரேட்டா இது கரண்ட் எடுக்க தேவையில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் மிச்சம். பெருசா வந்து வைக்கணும், கொஞ்சம் பெரிய வீடு பார்த்து பெரிய செட் பண்ணாமே கூட நம்ம அப்பப்ப போட்டு விட்டுட்டு கழட்டி வச்சுக்கலாம். ஆமாக்கா, ஈஸி அண்ட் கேரியர் நம்ம பண்ணி வச்சுக்கோம். அதே மாதிரி 2 பேர் தூக்கணும் 3 பேர் தூக்கணும் அப்படிலாம் நீங்க யாரோட ஹெல்ப் தேவையில்ல. ஜஸ்ட் இந்த 2 வேலை தான்க்கா. எடுத்து நீங்க அசால்ட்டா இப்படி வந்து லிஃப்ட் பண்ணிக்கலாம். அழகா நீங்க தூக்கிட்டு எங்க வேணாலும் வெளியே வச்சுனாலும் வெளியே வச்சு துவைச்சுக்கலாம். எங்க ஊருக்கு போனா கூட கார் டிக்கில கூட போட்டு நீங்க தாராளமா துவைச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நாங்க வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட பிரைஸ் என்ன வருது? இதோட பிரைஸ்க்கா நீங்க ஆல் ஓவர் இந்தியால எங்க தேடினாலும் வாஷிங் மிஷின் இந்த ரேட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்க கொடுக்கலாம் பார்த்தா நம்ம தேவையில்லை தராங்க. எவ்வளவு நேரம் கேக்குறீங்க? உங்களுக்காகவே ஸ்டார்டிங்கே வெறும் 2950 பிளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர் தம்பி, சூப்பர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இருக்க தண்ணி பிரச்சனை வந்து ஓவரா இருக்கு. அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2 குடம் தான் உங்களுக்கு வந்து துவைச்சு நல்லா கொடுத்து தண்ணி பிரச்சனையும் உங்களுக்கு வராது. அதே மாதிரி கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 5 மணி நேரம் தொடர்ந்து ஓட்டினா கூட உங்களுக்கு 1 யூனிட் கரண்ட் தான் வரும். சூப்பர். 6 கிலோ இது வந்து 6 கிலோ. இது வந்து ஸ்டார்டிங் வந்து 6 கிலோ. அடுத்த நம்ம 8 கிலோ கொடுத்துட்டு இருக்கோம். 8 கிலோ பார்க்க உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். என்ன ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற மோட்டரும் இதோட பில்ட் குவாலிட்டி இருக்கு பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 9 kg. உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதோட மெட்டீரியல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி மோட்டரோட கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பஸ்ஸர் ஆட் பண்ணிருப்போம். இந்த பஸ்ஸர் எதுக்காக பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிச்சன்லயோ ஹால்லயோ இருப்போம், மிஷின் என்ன நம்மளுக்கு தெரியாது. அது நம்மளுக்கு தெரியறதுக்காக லைட் சவுண்ட் உங்களுக்கு வந்து வரும். மிஷின்ல இருக்கிற மாதிரியே எல்லாம் செட் பண்ணிட்டீங்க. இதுல வந்து அப்ப நம்ம வந்து அலர்ட் பண்றதுக்காக மிஷின் இருந்துச்சு அடுத்த செட் போறதுக்காக நம்மள வந்து அலர்ட் பண்றதுக்காக பஸ்ஸர் சிஸ்டம் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் வந்து கிளாஸ் நினைப்பீங்க. இது வந்து முழுக்கவே
இது வந்து பிளாஸ்டிக் சீக்கிரம் உடஞ்சு போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. நாங்க முழுக்க பிளாஸ்டிக் கிடையாது, ABS ஃபைபர். இப்ப நான் இப்படி தூக்கி போட்டா உங்களுக்கு நினைப்பேன், நான் இப்படி போட்டா போடுவேன், உங்களுக்கு எதுவுமே ஆகாது. சூப்பருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்டுல உடஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அதான் நினைப்பாங்க கிளாஸ் சதறி, அது கிடையாது. ஃபுல்லாவே ABS ஃபைபர். நீங்க இதுக்கு மேல உக்காந்தா கூட உங்களுக்கு எதுவுமே ஆக போறல. இதுக்கு தட்டினா கூட இதை எடுத்து நீங்க இப்படி நல்லா அடிச்சா கூட உங்களுக்கு எதுவுமே ஆகும். அந்த அளவுக்கு நாங்க வந்துட்டு கம்மி ரேட்ல தராங்க. குவாலிட்டி கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். அதனால குவாலிட்டியில வந்து கம்மியா நார்மலான ஒரு மெட்டீரியல் போட்டு பண்ணாக்க நம்ம அப்படி பண்ண போறதே கிடையாது. நம்ம எல்லாமே குவாலிட்டிலயும் பெஸ்ட் பிரைஸ்லயும் கொடுக்க போறோம். சோ இது எல்லாமே இங்கதான் தயாராகுது. ஒவ்வொரு பார்ட்ஸும் இங்க இருந்து தாங்க செட் பண்றாங்க. சோ நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ல தான் நம்ம இருந்து பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். சோ 1 by 1 நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ வாஷிங் மிஷின் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம தேவி லட்சுமி யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க. உங்களோட டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தம்பி, ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா 6 கிலோ 8 கிலோ 9 கிலோ மட்டும் தான் நம்ம தயாரிச்சு. எல்லாருமே வந்துட்டு உங்க ப்ராடக்ட் எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க, நல்லா இருக்கு, எங்களுக்கு அதிக கேச்சஸ் கொடுங்க, இன்னும் நாங்க அதிக துணி போடணும் அப்படின்னு கேட்டக்காவே அவங்களுக்காகவே பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷனா 11 கிலோ நம்ம வந்து தயார், அதுவும் இந்த மாதிரி சூப்பரான ஷேப்லயும். ஆமாங்கக்கா, அதெல்லாம் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்ல கொடுத்துட்டோம். இது வந்து ஸ்கொயர் ஷேப்ல கொடுக்கலாம். சேம் எல்லாமே அதே மாதிரி தான். நான் டைமர் சொன்ன பாத்தீங்களா, டைமர் சேம் அதே மாதிரி, பஸ்ஸர் சேம், பாடியோட ஷேப் மட்டும் உள்ள வந்து ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து பெருசா இருக்கும். அந்த துணி அவ்வளவு அந்த நிறைய துணி போற கெப்பாசிட்டி மோட்டர் சுத்தணும் பாத்தீங்களா, அந்த மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்திருக்கோம். நல்ல ஸ்பேசியஸ், நல்லா ஹெவியா கொடுத்திருக்கோம் நாங்க. ஓகே. இதோட பிரைஸ் எவ்வளவு வருதுங்க? இதோட பிரைஸ் எவ்வளவு வருது? நீங்க வந்து நான் சொன்ன பாத்தீங்களா, ஸ்டார்டிங் வந்து 2950. இது வந்து பாத்தீங்கன்னா 8 9 லாஸ்டாவே உங்களுக்கு 11 கிலோவே சொல்லிடுறேன்க்கா. 11 கிலோ நீங்க தாராளமா ஆன்லைன்ல சரி ஆஃப்லைன்ல சரி எந்த ஷோரூம்லாம் சரி கேட்டு பாருங்க. 11 கிலோ வந்துட்டு உங்களுக்கு 14,000 ரூபாய் 15,000 ரூபாய் கொடுப்பாங்க. நம்ம எவ்வளவுப்பா வரும்? நீங்க வந்து ஒரு 8,000 ரூபாய் 9,000 ரூபாய் கொடுப்பீங்கன்னு நீங்க நினைக்கலாம். அப்படியே நாங்க கொடுக்க போறல. ஜிஎஸ்டி சேர்த்து வெறும் 5,015 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். 5,015 பிளஸ் ஜிஎஸ்டி கிடையாது. ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 5,015 ரூபாய்க்கு 11 கிலோ நீங்க தாராளமா எடுத்து வைக்கலாம். சூப்பருங்க. சோ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணுங்க. நம்ம எந்தெந்த ஸ்டேட்டுக்கு அனுப்புறோம் தம்பி? நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். ஷாப் டீலர்ஸ்க்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க? டீலர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மேனுஃபேக்சரிங் நம்மளே தான். டைரக்ட் கஸ்டமர் வந்தா கூட நாங்க வந்து கஸ்டமர் தரப்போம்ல. கஸ்டமர் தான் எங்களோட மெயின் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. நீங்க ஒரு பீஸ் நான் 10 பீஸ் வந்து ரேட் அப்பான்னு கேட்க வேண்டாம். ஒரு பீஸ் நான் சொல்ற ரேட் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஒரு எவ்வளவு பீசஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். என்னங்க எவ்வளவு பீசஸ் வேணாலும் எவ்வளவு பீஸ் நீங்க 1000 பீஸ் கூட நீங்க இது கொடுங்க, நாங்க தாராளமா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி உடனே கொடுத்தலாம். ஓகே. இதெல்லாம் பண்ணியாச்சுக்கா. கிளீனஸ் எப்ப இருக்கும் நீங்க கேட்பீங்க. கண்டிப்பா. கிளீனஸ் வந்து நாங்க வந்து எங்க கம்பெனி ஆஹோன்னு ப்ரோமோட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு டவுட்டோட வருவாங்க. வந்துட்டு நாங்க வந்து சொல்லுவோம். அவங்க வந்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் வந்து இன்னொரு மிஷின் வாங்குவேன், இல்ல யாருக்குமே சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க. நாங்க ஓப்பன் அப்பாவே சொல்லுவோம், நீங்க தாராளமா பிடிச்சிருந்தா மட்டும் வேற வந்து சொல்லுங்க, இல்லைன்னா எங்களோட ப்ராடக்ட் வந்து யாருக்குமே ரெஃபர் பண்ணாதீங்கன்னு நாங்களே கஸ்டமர் சொல்லுவோம். அவங்க வந்துட்டு ஒரு டவுட்டோட எடுத்துப்பாங்க. அடுத்த நிமிஷம் ஒரு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அடுத்த வாரமே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும், உங்க ப்ராடக்ட் நல்லா இருக்கு, ஃபேமிலிக்கு எங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னால்தான் எங்களால இவ்வளவு growth ஆக முடிஞ்சது. கண்டிப்பா. இல்ல இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா வாஷ் மத்த மிஷினோட சூப்பரா பண்ணதுன்னு இதோட கமெண்ட்ஸே நிறைய பண்றாங்க. சோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. சோ ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல பெரிய மிஷின் வச்சிருப்பீங்க, இந்த மாதிரி சின்ன மிஷின்ஸ் வந்து பெட்ஷீட் மட்டும் போடலாம், இல்ல வந்து ஒரு மேட் மட்டும் போடலாம், ஷூ சாக்ஸ்க்காக மட்டும் தனியா அப்படியே ஒரு பர்பஸ் இருந்ததுன்னா கூட நீங்க இந்த சின்ன மிஷின் வாங்கிக்கலாங்க. ஏன்னா இதோட குவாலிட்டி வந்து பார்க்கதான் சின்னதா இருக்கு, இதோட வேலைகள் எல்லாமே சூப்பரா பண்ணுது. சோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களுக்கு தெரியும். சோ நீங்க வந்து இதை பார்த்துட்டு நிறைய வீடியோஸ் இருக்கு, நீங்க டெமோ வீடியோ கூட இருக்கு, அதை பார்த்துட்டு கூட நீங்க வந்து கண்டிப்பா புக் பண்ணுங்க. அடுத்தது எல்லாருமே கேட்ட மாதிரி ட்ரையர் தயாரிச்சு கொடுங்க கேட்டீங்க. கண்டிப்பா. அவங்களுக்காக பாத்தீங்கன்னா நம்ம ட்ரையரும் தயாரிச்சு இங்க வச்சிருக்கோம். அதுல ஒரு என்ன ஒரு விஷயம்னா கிளாஸ் மாடல் ஒன்று இருக்கு. அது இப்ப நம்ம கிட்ட ஸ்டாக் இல்ல. பாத்தீங்கன்னா ஃபுல்லா சோல்ட் அவுட் ஆயிருச்சு. இந்த நேரத்தை நம்ம மேனுஃபேக்சரிங் நம்ம பண்ணோம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா புக்கிங் எல்லாமே போயிடுச்சு. இன்னும் கூட புக்கிங் இருக்கு, இன்னும் கூட தயாரிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல 9345 நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஹாய்னு போடுங்க. அதோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும், அதோட பிரைஸ் என்ன, அதோட டீடைல் என்னென்ன எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இங்க வச்சிருக்க எல்லாமே உங்களுக்கு டீடைலா வந்துரும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7.5 கிலோல இருந்து நம்ம 8 9 கிலோ மட்டும் தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட 7.5 கேஜி. எல்லாமே ஸ்டார்டிங் 6.5 கேஜி கொடுப்பாங்க. நம்ம 6 கேஜி கொடுக்க போறல 7.5 கிலோ வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இங்க என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதோட பிரைஸ் என்னப்பா வச்சிருக்கீங்க எல்லாமே சொல்ல போறோம். ஃபுல்லா நம்மளோட லோகோவோட வந்துருக்கா 7.5 கிலோன்னு. எல்லா மிஷினுக்குமே வந்து அங்கேயே பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா மிஷினுக்கும் பாத்தீங்கன்னா பஸ்ஸர் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸ்டார்டிங் வந்து பினிஷிங் மட்டும் நம்ம பஸ்ஸர் ஆப்ஷனும் கொடுத்துருவோம். இல்ல டைப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வாஷ் இருக்கும். இந்த சைடு தள்ளிங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் இருக்கும். இப்படி கொடுத்தீங்கன்னா வாஷ் இருந்தா நீங்க வந்து துவைச்சுக்கலாம், ஸ்பின் கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து அலாசிக்கலாம்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பெருசாவே கொடுத்திருப்போம். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி போட்டு தண்ணி உள்ள விட்டதுக்கு அப்புறம் எந்த பவுடர் இருந்தாலும் சரி எந்த லிக்விடும் சரி தாராளமா நீங்க வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் போட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து டைம் செட் பண்ணலாம். 3 நிமிஷம் 6 நிமிஷம் 9 நிமிஷம் நீங்க வந்து துணி வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் ரிவர்ஸ் மட்டும் நீங்க எப்பயுமே திருப்ப கூடாது. எல்லாமே ஆட்டோமேட்டிக் டைமர் தான். நீங்க பயப்பட வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா அதுவா 0 வந்து ஆஃப் ஆயிக்கும். அதுக்கப்புறம் இங்க நடுவில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங், நார்மல், ட்ரெயின். நார்மல் இருக்கா பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் யூசேஜ் சட்டை, பேண்ட், வேஸ்டி, டவுசர் அந்த மாதிரி தான் நம்ம நார்மல் யூசேஜ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராங் வந்து எதுக்கா பாத்தீங்கன்னா பெட்ஷீட்டும் ஜீன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் நம்ம தண்ணியில போட்டா ஹெவி ஆயிரும், வெயிட் ஆயிரும். அதுக்காக வந்து மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும். அந்த ஹெவி மோட்டர் கொடுக்காத நம்ம ஸ்ட்ராங் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா அதுல கொடுத்துக்கலாம். அப்புறம் தண்ணி வெளியே போனோம், இதுக்கு டியூப் வெளியே விட்டா தண்ணி போயிருமா அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு வந்து ட்ரெயின் கொடுத்துருப்போம். ட்ரெயின் நீங்க திருப்பினாலே போதும், தண்ணி வெளியே போயிடும். தண்ணி ஸ்டாப் பண்ணா நார்மல் வச்சீங்கன்னா போதும், தண்ணி உங்களுக்கு ஹோல்ட் ஆகி நின்றுக்கும். அடுத்து நீங்க கேட்ட ட்ரையர் ஆப்ஷன் ரைட்ல கொடுத்தாச்சுக்கா. சூப்பர். நல்லா உங்களுக்கு நிறைய பேரோட எதிர்பார்ப்பு இல்லையா? ஆமா ஆமாங்கா. கொடுத்துருங்க போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க மக்கள். சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்கறாங்களோ அதை நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம தேவி லட்சுமி. கண்டிப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மிஷின்ல எந்த மிஷினுமே நம்ம வந்து ட்ரையர்ல வந்து துணி போட்டு அழுத்தக்கூடாது. நார்மலா போடுறீங்க, இதுக்கு ஒரு கேப் கொடுத்திருப்போம். அந்த கேப் உள்ள போட்டு ஃபர்ஸ்ட் டோர் சாத்திடுங்க, அடுத்தது 2வது டோர் சாத்திட்டு நீங்க வந்து டைம் ஃபிட் பண்ணினாலே போதும், உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி கொடுத்துருங்கக்கா. ஓகே. 1 2 3 நம்ம 5 நிமிஷம் மட்டும் கொடுத்திருக்கோம். அத நான் சொல்ற மாதிரி 1 வச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட நம்ம திருப்பிக்கலாம். எப்பயுமே நம்ம வந்து ரிவர்ஸ் திருப்பக்கூடாது. ஓகே. எல்லாமே பிளஸ்ல தான் திருப்பணும். ஆமாங்கா. இது வந்து பாத்தீங்கன்னா 7.5 கிலோ, அடுத்து பாத்தீங்கன்னா 8.5 கிலோ. ஓகே. அதோட பிரைஸ் எவ்வளவு வரும் தம்பி? அதோட பிரைஸ் நீங்க எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப ஸ்டார்டிங்கா 6.5 கிலோவே பாத்தீங்கன்னா அவங்க வந்து 10,000 11,000 கொடுப்பாங்க. ஆனா நம்ம வந்து 6.5ல ஸ்டார்டிங்கே வந்து 7 தான் கொடுக்குறோம். எவ்வளவு தானே கேக்குறீங்க? வெறும் 6,750 ஜிஎஸ்டி. சூப்பர் சூப்பர். கண்டிப்பா வாஷிங் மிஷினே இது வரைக்கும் எங்க கிட்ட இல்ல. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல இந்த பட்ஜெட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு சூப்பரான வாஷிங் மிஷின் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. உடனே புக் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு சொல்லுங்க தம்பி. இருக்கும் நம்ம ஷாப் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம கம்பெனி எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சின்னவாடம்பட்டி 5 நகர் ஏரிக்கரையில லொகேட் இருக்கு. நம்மளோட இன்னொரு ஆபீஸ் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா அதே கோயம்புத்தூர்ல சங்கனூர் ரோடுன்னு சொல்லுவாங்க. சங்கனூர் ரோட்ல பழைய பத்திர ஆபீஸ் சொல்லுவாங்க, அந்த பில்டிங் தான் நம்மளோட ஆபீஸ் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 8.5 கிலோக்கா நான் சொன்ன மாதிரி இங்கே மென்ஷன் ஆயிரும். இங்க எல்லாமே அதுலயே பாத்தீங்கன்னா அதோட இது வந்து பெருசாவே இருக்கும், நல்லா அழகாவும் இருக்கு, பாக்க பெருசாவும் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் மாடல் மட்டும் என்னால காட்ட முடியல, அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் லுக்குக்காக நம்ம வந்து கொடுத்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 8.5 கிலோ பிளாஸ்டிக் வேரியன்ட். இது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்லெட் வந்துரும் உங்களுக்கு. இங்க வாஷ் ஸ்பின்னும் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இதுல வந்து ஆட் ஆயிருக்கும். என்னது? நார்மல் ஸ்ட்ராங்கும் பார்த்தோம், பிரெயின் இருக்கும். அதுக்கு பதிலா ஜென்டில் நான் கொடுத்திருப்போம். இந்த ஜென்டில் இருக்கா பாத்தீங்கன்னா பட்டு சேரை அந்த மாதிரி காஸ்ட்லியான நம்ம ட்ரெஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்ம தனியா துவைப்போம். கண்டிப்பா எல்லாத்துக்கும் போட்டு நம்ம துவைக்க மாட்டோம், அது பார்த்து துவைப்போம். அதுக்காக ஜென்டில் ஆப்ஷனே கொடுக்குது. நம்ம அது பட்டு சேரை உள்ள போட்டு ஜென்டில் கொடுத்தா உங்களுக்கு கிளியாவியும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜ் வெளியில வரும். அழகா உங்களுக்கு நீட்டா ஸ்லோவா துவைச்சு உங்களுக்கு நீட்டா கொடுத்துரும், எந்த ஒரு டேமேஜ் இல்லாம. அந்த அளவுக்கு நாங்க நம்ம துவைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஜென்டில் வைக்கும் போது. ஓகே. சோ இதுக்கும் பாத்தீங்கன்னா டைமர் எல்லாம், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசாவே இருக்கும். அதோட பாத்தீங்களா நல்ல பெருசு. இன்னும் நீங்க வந்து அதிக குவாண்டிட்டி போட்டுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா வாஷிங் மிஷினும் உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் வந்துரும். ஃபில்டர் ஆப்ஷன் வந்துரும். டஸ்ட் எல்லாம் இதுல வந்து உங்களுக்கு கலெக்ட் ஆயிடும். துவைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் கிளீன் பண்ணும்போது இது ஒரு டைம் கிளீன் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரப் டைப் மாதிரிலாம் கொடுத்துருப்போம். உங்களுக்கு சைடுல நல்லாவே பார்த்தாலே தெரியும், சொரசொரப்பானது கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு டீப் வாஷிங், நல்ல ஒரு காலர் ஆளுக்குலாம் போவே போகாது. அது எல்லாமே உங்களுக்கு போனா அந்த அளவுக்கு நாங்க வந்து பார்த்து பண்ணிருக்கோம். ஓகே. சோ இதுக்கும் ட்ரையர், இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்லெட் பைப்போ அவுட்லெட் பைப் கொடுத்துரும். பிளஸ் அப்புறம் நான் சொன்ன பாத்தீங்கன்னா ட்ரையரோட மூடியும் உங்களுக்கு வந்துரும். பிளஸ் வாரண்டி கார்டும் நீங்க பயப்பட வேண்டாம், எல்லாத்துக்குமே 1 இயர் வாரண்டி. நம்ம ப்ராடக்ட் எல்லாமே 1 இயர் வாரண்டி வந்துரும். வாரண்டி முடிஞ்சாலும் நீங்க எப்ப வேணா வந்து நம்ம சர்வீஸ் ரிப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 3 இதுல இருக்கு. 7.5 கிலோ 8 கிலோ ஃபைனலா 9 கிலோ இருக்கு. 9 கிலோ உங்களுக்கு வந்து இதுலயே கலர் வேரியன்ட்ல இருக்கு. நீங்க வாட்ஸ்அப்ல ஹாயின் போடுங்க, அந்த என்னென்ன கலர் இருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பர்கண்டி கலர்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிரவுன் வித் ஒயிட் வந்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் பிளாக்கோ, நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கிரே வந்துரும். ஓகே. அதுக்கப்புறம் கிளாஸ்லயும் சேம் அதே மாதிரி வரும். மேல வந்து உங்களுக்கு பிரிண்ட்ல வந்துரும் கலர். ஓகே. அது நீங்க பார்த்து கேட்டலாக் பார்த்தா உங்களுக்கு தெரியும்.
அதே மாதிரி தான் சேம் அதே மாதிரி அது வந்து 8.5 கிலோ இது வந்து 9 கிலோ. அதே மாதிரி இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா சேம் ஃபீச்சர் எல்லாமே அதே தான். மோட்டரோட கெபாசிட்டி பில்ட் குவாலிட்டி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். இதுல சைஸும் பெருசா இருக்கும். சைஸ் பெருசா இருக்கும். ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேம். பில்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன். என்ன நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதுல வந்து ஒரு 3 லேயர் போடுறோம்னா இதுல வந்து 4 லேயர் 5 லேயர் இன்னும் கொஞ்சம் லேயர் ஆட் பண்ணுவோம். அப்பதான் நல்லா கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியா இருக்கறதுக்காக. ஆனா உள்ள எல்லாமே ஸ்பேஸ் அளவுல கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகம் இல்லையா? ஸ்பேஸ் அதிகமா கொடுத்திருப்போம். அதே மாதிரி வந்து இம்ப்ளர் டிசைன்லாம் வந்துட்டு டிசைனுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைப்பாங்க. டிசைனுக்காக இல்ல, நம்ம நார்மல் கல்லு தேய்க்கிறக்கும் சொரசொரப்பு கல்லு தேய்க்கிறக்கும் ஒரு டிஃபரெண்ட் வரும். இதெல்லாமே நல்லா வாஷ் பண்ணி கொடுத்தா அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து துவைக்கிற அந்த வாஷிங்லாம் நல்லா இருக்கும். அப்பதான் கொஞ்சம் டீப்பான இருக்கிற ஆளுக்குலாம் உங்களுக்கு போகும். நல்லா இருக்கு. சோ இதுக்கும் ட்ரையர்லயும் பாத்தீங்கன்னா அதே சேம் தான் இல்லையா தம்பி? ஆமாங்க. பாருங்க ட்ரையரும் கிட்டத்தட்ட ஒரு 10 துணி போட்டுக்கலாமா? 10 துணி போட முடியாது, 5 போடலாம். ஏன்னா ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா ட்ரையர் அப்படிங்கறதுனால சும்மா இஷ்டத்துக்கு நம்ம போட்டு அமுத்தலாம்னு நினைச்சுவாங்க. சோ ஒரு 5 துணி 6 துணி ரொம்ப அமுத்தாம செட்டில்டா இருக்கிற மாதிரி போட்டு ஸ்பின் பண்ணிட்டீங்கனாலே நல்லா ட்ரை ஆகும். அதான் நான் சொன்ன மாதிரி தான், நம்ம மிஷின் மட்டும் இல்ல, நீங்க எந்த மிஷின் எடுத்தாலும் ட்ரையர் போடும் போதே சும்மா இப்படி நம்ம நார்மலா போடணும், உள்ள வச்சு அழுத்தக்கூடாது. நம்ம போட நிறைஞ்சிட்டா ஓகே, அதோட நம்ம விட்டுறணும். நம்ம போட்டு அதை அழுத்தக்கூடாது. தம்பி இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா 9.5 kg வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. சோ நம்ம பிரைஸ் பாத்திரலாமா? மெயினா மக்கள் அதைத்தான் ஈகரா வெயிட் பண்ணுவாங்க. இவ்வளவு சூப்பரா இருக்கு, பட் 10,000 15,000 இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம தேவிலட்சுமி இதுல வாஷிங் மிஷின் வாங்குறவங்களுக்கு என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க? ஓகேங்கா, இதுல நான் சொன்ன பாத்தீங்களா ஒரு கிளாஸ் வேரியன்ட் இருக்கு. அதுதான் இருக்குல்ல ஹை ரேஞ்ச் மாடல். ஓகே, அதுக்கு கீழ தான் இந்த செக்ஷன்லாம் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் அது ஸ்டார்டிங் சொல்லிட்டு உங்களுக்கு ஹை ரேஞ்ச் வரது சொல்லிட்டேனா அதுக்கு உள்ளதா வரும், நீங்க பயப்படவே வேண்டாம். ஓகே, ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 7.5 கிலோ உங்களுக்கு 6,750 பிளஸ் ஜிஎஸ்டி ஓட கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பிரீமியமான கிளாஸ் மாடல் வந்து பாத்தீங்கன்னா அது 9 கிலோ பிளஸ் கிளாஸ் மாடல் என்ன பாத்தீங்கன்னா வெறும் 9,000 பிளஸ் ஜிஎஸ்டி ஓட கொடுத்துட்டு இருக்கோம். கிளாஸ் மாடலே 9,000 பிளஸ் ஜிஎஸ்டி ஓட நீங்க தாராளமா எடுத்து. இது பிளாஸ்டிக் மாடல். இது வந்து பிளாஸ்டிக் மாடல். நான் சொன்ன பாத்தீங்கன்னா 9,000 பிளஸ் ஜிஎஸ்டி அதுக்குள்ளேயே தான் இது ரெண்டுமே வரும். இதுக்குள்ள சூப்பருங்க. சோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? கண்டிப்பா கீழ தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணுங்க. தம்பி சொல்லுங்க, நெக்ஸ்ட் நம்ம தேவிலட்சுமி யூனிட்ல என்ன பார்க்க போறோம்? அடுத்து நான் சொன்ன மாதிரி தான் கிரைண்டர் செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். சொல்ல போனா எல்லா லேடிஸையும் கவர் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட மேனுஃபேக்சரிங் பண்றீங்க இல்லையா? சொல்லுங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ல பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இருக்கிற வந்து டேபிள் டாப் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அட்வான்ஸா இப்ப மூவிங்ல இருக்க ட்ரெண்டே பாத்தீங்கன்னா டில்ட்டிங் கிரைண்டர் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேபிள் டாப்பை பாத்துலாம்க்கா. டேபிள் டாப் எப்பயுமே உங்களுக்கு காமனா நெட் வந்துரும் மேல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 அட்டாச்மெண்டா உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைறது தேங்காய் தூள் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே இதுல வந்து கொடுத்துருவோம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கல்லோட வந்துரும். இதோட ட்ரம்மோட கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 2 லிட்டர் கெபாசிட்டியா. 2 லிட்டர் கெபாசிட்டி. நான் சொன்ன மாதிரி தான் நம்மளோட எல்லா ப்ராடக்ட்டுக்கும் 1 இயர் வாரண்டி. கிரைண்டர் ஆகட்டும், மிக்சி ஆகட்டும், வாஷிங் மிஷின் ஆகட்டும், எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி நம்ம கம்பல்சரியா கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுலயே வந்துட்டு மோட்டர் என்னென்ன மோட்டர் கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா அலுமினியம் கொடுத்துட்டு இருக்கோம், நம்ம வந்து காப்பர் கொடுத்துட்டு இருக்கோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அலுமினியமும் காப்பரும் மிக்ஸ் பண்ணி பியூர் காப்பர்னு சொல்லிட்டு வெளியே வந்து 5,000 6,000 மேல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வந்து அப்படி பண்ண போறது இல்ல. உங்களுக்கு வந்து எனக்கு அலுமினியம் தான் வேணும்னா அலுமினியம் மாதிரி நம்ம கொடுத்துருவோம், எனக்கு காப்பர் தான் வேணும்னா காப்பர் நம்ம வந்து கொடுத்துருவோம்க்கா. இது வந்து பாத்தீங்கன்னா டேபிள் டாப். அடுத்த பாத்தீங்கன்னா டில்ட்டிங் மாடல்க்கா. டில்ட்டிங் மாடல் வந்துட்டு உங்களுக்கு வந்து 2 கலர்ல வந்துரும். ஒன்னு வந்து பிங்க், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலரு. ஃபுல்லாவே நம்ம தான் அசம்பிள் போனவே நம்ம எல்லாமே சொந்த டைப்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மேல வந்து உங்களுக்கு காமனா லிட் வந்துரும். சேம் வந்து சப்பாத்தி மாவு பேசுறது தேங்காய் தருவது நம்ம வந்து இதுக்கும் ஃப்ரீயாவே நம்ம வந்து கொடுத்துருவோம். அடிஷனல் கிட்டா கொடுத்துருவோம். சேம் உங்களுக்கு 2 ஸ்டோன் வந்துரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரம் வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர் கெபாசிட்டி. நம்ம கிரைண்டர் வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர் கெபாசிட்டி தான். அடிஷனல் ட்ரம் நிறைய பேர் கேக்குறாங்க. அடிஷனல் ட்ரம் நம்ம வந்து கொடுக்கறது இல்ல. வெறும் 2 லிட்டர் கெபாசிட்டி ட்ரம் மட்டும் நம்ம கிட்ட வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இதுல வந்து 3 அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மோட்டரு டைரக்ட் பெல்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கும்க்கா. இது வந்து மோட்டரோட டைரக்டா பெல்ட் ஆகி கனெக்ட் ஆகி உங்களுக்கு சுத்தும். இது வந்து பாத்தீங்கன்னா மோட்டரு பெல்ட் பிளஸ் வந்து கீர் கொடுத்துருக்கோம். கீர் எதுக்காக பாத்தீங்கன்னா இப்ப நீங்க 1 கிலோ அரிசி போறீங்க, எக்ஸ்ட்ரா அரிசி போட்டா கூட கிரைண்டர் வந்து சில கிரைண்டர் வந்து ஸ்டாப் ஆகி நின்னுக்கும். அதிக லோடு இருந்தா சுத்தாது. நம்ம அதை வந்து கை விட்டு எடுத்து சுத்தி விட்டா சுத்தும். இந்த கீர் வந்து எதுக்காக கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா நீங்க அதிக லோடு போட்டா கூட அந்த கீர் வந்து உங்களுக்கு அந்த லோட வந்து உடச்சு கொடுத்துரும். ஃப்ரீயா வந்து உங்களுக்கு சுத்துறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த ஒரு கீர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். 2வது வந்து பாத்தீங்கன்னா டில்ட் மாடல். இப்ப நீங்க வந்து மாவெல்லாம் அரைச்சிட்டீங்க, அரைச்சதுக்கு அப்புறம் உள்ள கை விட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும், ரொம்ப சிரமமா இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் ஆகட்டும் கேர்ள்ஸ் ஆகட்டும் கல்ல கழுவணும். கழுவுறதுக்காக நம்ம எடுத்துட்டு போய் ஈர கையோட போவோம். சில டைம் பாத்தீங்கன்னா ஸ்லிப் ஆகி காலில் சான்சஸ் இருக்கு. அதெல்லாம் நடக்கக்கூடாத நம்ம டில்ட் ஆப்ஷன் இருக்கும். என்ன பாத்தீங்கன்னா சைல வந்து நாபு கொடுத்துருப்போம். இந்த நாபு வந்து உங்களுக்கு சைல தெரியுதா?
அந்த நாபை வந்து நீங்க வந்து இப்படி வெளியே இழுத்துக்கோங்க. வெளியே இப்படி வெளியே எடுத்துட்டு நீங்க சாச்சினாலே போதும், மாவு வந்து உங்களுக்கு அழகா ஸ்லைட் ஆகி வந்துருக்கா. சூப்பர் இருக்கு பாத்தீங்களா? ஜஸ்ட் இந்த நாபை ஒரு டைம் இழுக்கிறீங்க, கை எடுத்துக்கலாம், ஃபுல்லா காஞ்சிருக்குங்கக்கா. மாவு வந்து அழகா உங்களுக்கு வந்து கீழே பாத்திரம் வச்சீங்கன்னா அழகா மாவு ஈஸியா வந்துடும். கழுவுறது ஈஸியா. அதே மாதிரி நீங்க வெளியே தூக்கிட்டு வந்து கழுவுன அவசியம் கிடையாது. இதுக்குள்ளே நீங்க வந்து கழுவி நீட்டா எடுத்து வச்சுக்கலாம். கழுவி ஸ்வீட்டா வச்சுக்கலாம். இல்ல எனக்கு ட்ரம் கழட்டணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கும் பிரச்சனை இல்லை. இதை கழட்டிட்டு ட்ரம் தாராளமா எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஒரு டைம் இழுத்துட்டு நம்ம சாய்க்கிறோமா, நிப்பாட்டும் போது இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மாதிரி அதுவா அழகா லாக் ஆயிக்கும். இப்ப நான் தூக்கி நிப்பாட்டுறேன், இது வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து அதுவா ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிக்கும். உங்களுக்கு வந்து ஓட விழுக சான்ஸே இல்ல. ஓகே, 2 சொல்லியாச்சு. 3வது என்னப்பா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா இதோட பிரைஸ் தாங்க. சூப்பர். நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து டேபிள் டாப் எவ்வளவு தரோம் பாத்தீங்கன்னா வெறும் 1900 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்கோம். வெறும் அவ்வளவுதாங்க, வெறும் 1900 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்கோம். நீங்க வந்து டில்டிங் மாடல் சர்ச் பண்ணி பாருங்க, 6000 7000 8000 மேலேயே போகுது. இப்ப டில்டிங் ரேட்டு நம்ம எவ்வளவு தர போறோம்னா 5000 நினைக்கிறேன், அதுக்கு உள்ளதான் போக போறோம். எவ்வளவு தான் கேட்கிறேன், வெறும் 2850 பிளஸ் ஜிஎஸ்டி. 2850 பிளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துட்டு நீங்க தாராளமா டில்டிங் எடுத்துக்கலாம். சூப்பருங்க. சோ இனிமேல் தான் நான் வந்து ஒரு புது கிரைண்டர் வாங்கலாம்னு இருக்கேன் அப்படின்னா அட்வான்ஸ் மாடல் பாக்குறீங்கன்னா நம்ம தேவிலட்சுமி யூனிட்ல இந்த மாதிரி சூப்பரான மிக்ஸி கிரைண்டர் எல்லாமே உங்களுக்கு அவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க 2850 பிளஸ் ஜிஎஸ்டி தான் சூப்பரான ரேட்டுங்க. யாருமே தர முடியாத ரேட்டுக்கு நீங்க வந்து கிரைண்டர்ஸ் வாங்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே மக்கள் பாக்குற மாதிரி மிக்ஸியும் வச்சிருக்கீங்க. நம்ம வச்சிருக்கோம்க்கா. மிக்ஸில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2 மாடல் இருக்கு. நான் சொன்ன மாதிரிதான் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. கொஞ்சம் நீங்க 2 நாளைக்கு முன்னாடி இருந்ததா கூட இருந்திருக்கும், நேற்று இருந்ததா கூட இருந்திருக்கும். மேனுஃபேக்சரிங் ஆகிட்டு இருக்கு, அதான் காட்ட முடியல. இது வந்து பாத்தீங்கன்னா சேம் வந்து ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான், டிசைன் மட்டும் தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து வேற மாதிரி வரும். மித்தபடி எல்லா ஸ்பெக்கும் எல்லாமே ஒண்ணுதான், மோட்டர் எல்லாமே ஒண்ணுதான். இதுக்கு 3 ஜார் கொடுத்துறீங்க. இதுக்கு 3 ஜார் கொடுத்துறோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் ஜார், இன்னொன்னு மிடில், இன்னொன்னு ஸ்மால். பெரிய ஜாரு, நடு ஜாரு, ஸ்மால் ஜார் உங்களுக்கு வந்துடும். இதோட வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 750 வாட்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 750 வாட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து மோட்டர் வந்து உங்களுக்கு பியூர் காப்பரால கொடுத்துட்டு இருக்கோம். ஹீட்டிங் பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் எல்லாம் தானே கேக்குறீங்க, உங்களுக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து வெறும் 2000 கொடுக்குறோம் சார். 2000 ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு 2000 கொடுத்தீங்கன்னா தாராளமா அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பருங்க. சோ கண்டிப்பா நீங்க வந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது வாஷிங் மிஷின்ல நிறைய மாடல் நம்ம காட்டணும். மிக்ஸி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, உங்களுக்கு டில்ட் மாடல் கிரைண்டர்ஸ் உங்களுக்காகவே அறிமுகப்படுத்திட்டாங்க. சோ இனிமேல் சிரமப்படாம மக்கள் வந்து, அதாவது லேடிஸ் வீட்ல வந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டு பெண்களுக்கு இதை வாங்கி கொடுங்க. இல்ல லேடிஸே பாத்துட்டு இருக்கீங்க, நம்ம அட்வான்ஸ் மாடலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம தேவிலட்சுமி யூனிட்டை விசிட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 to 12-13,000 இருந்தா போதும். நம்ம நீங்க வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்ஸி தாராளமா வீட்டுக்கு போயிடலாம். நான் தான் அதிகமா சொல்லிட்டு இருக்கு. சோ வெறும் 10,000 இருந்தா 3 பொருள் உங்க வீட்டுக்கு அழகா எடுத்துட்டு போகலாம். சோ தமிழ்நாடு அதையும் தாண்டி ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கான சார்ஜஸ் மட்டும் நம்ம பே பண்ற மாதிரி வருங்க. சூப்பர். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ தம்பி. தேங்க்யூ.